ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் தேங்காய். நான் மட்டனை ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் அரைச்சிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள், தேங்காய் 2ம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். சட்டி வச்சுட்டு நல்லா காயவும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்த சின்ன வெங்காய பேஸ்ட் போட்டுப்போம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுருந்தா நல்லா வதங்கிடும். நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம தக்காளி அரைச்சது விழுதை போட்டுக்கோம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த குழம்பு மிளகாய்த்தூள், தேங்காய் 2த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்தேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மட்டன் அதை சேர்த்துக்கலாம். நான் இந்த மட்டனில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகம், லைட்டாக உப்பு போட்டு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டுப்போம். மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வரவும் நம்ம குழம்ப சிம்மில் வைக்கணும். மூடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கா. இப்போ மல்லிச்செடி தூவிக்கி மூடி வச்சுருங்க. நாங்கள் இந்த குழம்ப காலையில் இட்லிக்கு தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. மதிய சாப்பாடுக்கும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ப்ரௌனி, சாக்லேட் கேக் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தருவேன். அதுக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.